இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேர்தல் முடிவு வரதுக்கு முன்னாலேயே அதிமுகவில் மூத்த தலைவர்கள் முணுமுணுப்பு தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு செய்திகள் வருது. அம்மா இருந்த காலத்தில் நீங்கள் வேலை செய்ததை போல இப்ப செய்யல. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறங்கி 2-1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. பணபலத்துக்கு பஞ்சம் இல்லை. திமுக எவ்வளவு கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலா அதை விட அதிகமாக கொடுக்குற வாய்ப்பும் வசதியும் எடப்பாடிக்கு இருக்கு. இரட்டை இலை தன் தலைமையிலான அதிமுக கிடைச்சு நடக்கிற முதல் தேர்தல். இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டோம். அதுல கொஞ்சம் கோட்டை விட்டார். வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு மெகா அணியை அமைப்போம்னு அத்தனை தடவை சொல்லி நம்மால் அமைக்க முடியாமல் போயிடுச்சுன்னு தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை நிர்வகிக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் ஒரு அயற்சியும் சோர்வும் வேதனையும் வந்ததை யாருமே மறக்க முடியாது. அதனால அந்த வேகம் குறைஞ்சதுக்கு அதுவும் ஒரு காரணம். எடப்பாடி தான் காரணம்னு சொன்னேன். அது இதனாலதான் பிஜேபி அணியை விட்டு வெளியில வர்றோம்னா மாற்று ஏற்பாடுகளை சிந்திச்சிருக்கணும். திரு எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை தொடர்பு கொண்டு பேசினார் அப்படிங்கிற செய்திகளும் இதுல ஆச்சரியமே இல்லை. ஒரு வேலை ராம்நாட்டில் ஓபிஎஸும் தேனியில டிடியும் ஜெயிக்கிறாங்க. அதிமுக அரசியல் வந்து டிராஸ்டிக்கா மாறும். பல்வேறு ராஜதந்திரங்களை, திரைமறைவு வேலைகளை, காய் நகர்த்தல்களை செஞ்சு கெஞ்ச வேண்டிய நேரத்தில் கெஞ்சி, கீழே விழுக வேண்டிய நேரத்தில் விழுந்து, எல்லாத்தையும் தாண்டி தன்னை நிலைநிறுத்தி கொண்டாடுற வார்த்தை தான் அவங்க விஷயம். இந்த கட்சி எங்க நிறுத்திருக்காரு பாத்தீங்களா உயரத்துல சொல்ல முடிஞ்சதா அவங்களால? அதிமுக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு போச்சுன்னா அங்க இருக்கிற தலைவர்கள் இழுத்து பாஜக வளரணும். இவர் தலைமையில ஒண்ணு அதை தன் கண்ட்ரோல்ல எடுப்போம், இல்லாட்டி அதை மேலும் பலவீனமாக்கும்னு அவங்க நினைத்தால் எடப்பாடியை முதல்ல நினைப்பாங்க. அதன் பிறகு அந்த கட்சியை நினைப்பாங்க. இல்ல அவருடைய திட்டங்கள் அது இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. ஒண்ணு எடப்பாடிக்கு பெருத்த அடி உள்ள, அல்லது அவர் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்திருப்பார். 2 தானே சார் ரிசல்ட். இதுல அதிக வாய்ப்பு எது? அதிக வாய்ப்பு ஒரு பெரும் தோல்வியை அதிமுக சந்திக்கும். வணக்கம் ஆகாய நண்பர்களே. அதிமுகவில் என்ன நடக்கிறது? திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் நீடிப்பாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் நம்மோடு நினைக்கிறார். வணக்கம் திரு லட்சுமணன். வணக்கம். தேர்தல் முடிவு வரதுக்கு முன்னாலேயே அதிமுகவில் மூத்த தலைவர்கள் முணுமுணுப்பு தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு செய்திகள் வருது. உண்மையிலேயே எடப்பாடிக்கு நெருக்கடி வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த முணுமுணுப்பு தொடங்குறதுக்கான முதல் புள்ளி தேர்தலுக்கு பிறகு, வாக்குப்பதிவுக்கு பிறகு நான் சொல்றேன். எடப்பாடியே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கூட்டிய ஒரு நெருக்கமான மாவட்ட செயலர்கள் அல்லது அப்போதைக்கு வந்தவர்களை வச்சு பேசுகிற போது, குறிப்பாக சென்னை மாநகர உட்பகுதி உட்பட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுகிற போது, ஜெயலலிதா காலத்தில் அம்மா இருந்த காலத்தில் நீங்கள் வேலை செய்ததை போல இப்போ செய்யலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவருக்கே உரிய அந்த பொறுப்புணர்வோடு சில கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கிறார். அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஒன்று, நான் ஜெயலலிதா இல்லைன்னு அவரே சொல்லியிருக்கிறார். அதுக்காக என்னதான் இருந்தாலும் ஒரு அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற பொதுச் செயலாளர் அவர் சொல்றது நிர்வாகிகள் கேட்டுதான் ஆகணும். அப்போ சொல்றதை கேட்கலையா, இல்லை உற்சாகம் குறைஞ்சு போதுமான வேகத்தில் வேலை செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு காரணமும் எடப்பாடி தான். ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட தன்னுடைய வாக்கு வங்கியை அதிமுக நிரூபிக்க வேண்டிய கட்டாயம்னு வந்திருக்கு. இப்போ அந்த வேகத்தோடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததோடைய முதலமைச்சர் வேட்பாளராக இவரை முன்னிறுத்தி ஒரு தேர்தலை சந்திச்சாங்க. இப்போது எனக்கு கிடைக்கிற தகவல் படி நம்ம ஜெயிக்க மாட்டோம், பிரிஞ்சிருக்கிறவங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு அமித்ஷா சொன்ன போதும் கேட்க மறுத்து தனியால் அவர் களம் கண்டார். தன்னம்பிக்கைன்னு நினைச்சாங்க. அது தப்பு கணக்குன்னு தேர்தல் முடிவு காட்டிடுச்சு. அது தொண்டர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அண்ணன் தைரியமாக அவரோட டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, அதுக்கு என்ன பண்ண முடியும், ஆனாலும் நம்ம கௌரவமாக தோற்றுருக்கோம், 60+ சீட்டுகள் ஜெயிச்சிட்டோம்னு ஒரு மாதிரி சமாதானம் ஆயிட்டாங்க. ஈரோடு இடைத்தேர்தல் அப்போ சுட சுட இரட்டை இலை சின்னம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் அப்படின்னு ஒரு உத்தரவே வந்துச்சு. பிஜேபியின் உதவியோடோ அல்லது நீதிமன்றத்தின் சட்ட நடவடிக்கைகள்னே வச்சுப்போம். அப்படியெல்லாம் கிடைச்சும் கூட ஏன் ஜெயிக்கலைலாம் நான் கேட்கறதுக்கு நான் ஒன்றும் அரசியல் புரியாதவன் இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தான் 90% மேலே மிக பெரும்பாலான நேரங்கள் இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்க. ஆனால் அந்த வெற்றி சதவீதம் இருக்குல்ல, மார்ஜின் அவர் குறைச்சிருக்க முடியும். கொங்குமன் இவர் எல்லாமே எது தன்னை பலம் என்று நினைக்கிறாரோ, தன் சொந்த ஊர் பக்கத்து மாவட்டம், நானே கொங்கு மண்ணின் மைந்தன், ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறங்கி 2-1.5 வருஷம் தான் ஆயிருக்கு, பணபலத்துக்கு பஞ்சம் இல்லை, திமுக எவ்வளவு கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலா அதை விட அதிகமாக கொடுக்குற வாய்ப்பும் வசதியும் எடப்பாடிக்கு இருக்கு. இரட்டை இலை தன் தலைமையிலான அதிமுகவுக்கு கிடைச்சு நடக்கிற முதல் தேர்தல். இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டோம். அதுல கொஞ்சம் கோட்டை விட்டார். சரி, ஒரு தொகுதி தானே இடைத்தேர்தல்னு தொண்டர்கள் அதையும் ஏற்றுக்கிட்டாங்க, அல்லது கடந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட 33 தொகுதிகளில் அதிமுகவே போட்டியிடுது. ஸோ அதிமுக வாக்கு வங்கி தான் சொல்கிற அளவுக்கு நிரூபிக்கிறதுக்கான தேர்தல் அது. ஜெயலலிதா காலத்தில் தோல்வியை சந்தித்த தேர்தல்களில் கூட அதிமுக இந்த 30% சுற்றிய அந்த பெர்சன்டேஜ் குறையாமல் பார்த்துக்கிட்டார் அவர்.
அந்த ஆதரவு தளம் வீழ்ந்து போகலை, தோல்வி அடைஞ்சிருக்கலாம், கட்சி பலவீனப்பட்டு போகலை, வாக்கு சதவீதம் ரொம்ப ஒன்றும் டிராஸ்டிக்காகலாம் குறையலை. இப்போ ஜெயலலிதா போல இவர் இல்லைன்னு இவரே சொல்றதுனால நம்ம 30 எதிர்பார்க்காட்டா கூட இப்பொழுது ஒற்றை தலைமை, ஆனால் நான் கட்சியை நல்லா வலுவோடு நடத்திட்டு போக முடியும்னு நீங்க சொன்னது நிஜமாக இருந்தால் 25% குறையாமலையாவது அந்த வாக்கு வங்கியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு. 25 ஒரு பெஞ்ச் மார்க் நினைக்கிறீங்களா? அது அவ்வளவு மோசமான தோல்வி இல்லைன்னு நினைக்கிறேன். வாக்கு சதவீத அடிப்படையில் 25 வந்துட்டா எடப்பாடி பாஸ். இவ்வளவு போட்டிக்கிடையில் அதை தக்க வச்சாரே நம்ம தாராளமா அதை ஒரு மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஆனால் அப்படி ஒருவேளை குறைஞ்சதுன்னா நீங்க சொல்ற செங்கோட்டையன், வேலுமணி இப்பெல்லாம் சமீப சில நாட்களாக வர்ற வதந்திகளுக்கெல்லாம் வேலை இல்லை. எவர் ஒருவரிடமிருந்தும் அந்த எதிர்ப்பு குரலோ கலக குரலோ நியாயமான உரிமை குரலோ அல்லது தன்னுடைய கருத்தை உறக்க சொல்கிற சுதந்திரமான குரலோ ஒலிக்க தான் செய்யும். இப்போ கலக குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்பவே ஒண்ணு நடக்கல. ஹேஷியங்களை வச்சுலாம் நம்ம நம்பி பேச வேண்டாம். ஆனா பேச்சு நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்குள்ள பேசுறாங்க, அந்த மாதிரி செய்திகள் ரொம்ப பலமா வெளியே வந்துட்டு இருக்கு. இல்ல வரட்டும், நம்ம அது ஒரு ஆதாரபூர்வமா தெரியாம ஆமா வைத்தியலிங்கமும் செங்கோட்டையனும் சந்தித்தார்கள், இதுதான் பேசினார்கள் அப்படின்னு நம்ம பேச முடியும். ஆனால் இதெல்லாம் நடந்திருந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இது எப்போ வடிவம் பெறும்? அப்படி ரகசியமா சந்திப்பா செங்கோட்டையன் ஆமா நேற்று போய் நான் வைத்தியலிங்கத்தை பார்த்தேன்னு அவர் எப்ப சொல்லுவார்? தேர்தல் முடிவுகள் வந்து எதிர்பார்த்த வெற்றியை அதிமுக பெறாத போது, எதிர்பார்த்த வாக்குகளை அதிமுக பெறாத போது தைரியமாக செங்கோட்டையன் போன்றவர்கள் யார் வேண்டுமானாலும் அந்த குரலை எழுப்புவாங்கன்னு சொல்றேன். ஆனா இப்போ அதற்கான ஒரு தொடக்கம் ஏன் நடந்தது? அதற்கான தொடக்கம் நடந்திருந்தால் ஏன் நடந்தது? ஏன் எடப்பாடி மேல முடிவு வருது? ஏன்னா தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு மெகா அணியை அமைப்போம்னு அத்தனை தடவை சொல்லி நம்மளால அமைக்க முடியாம போயிடுச்சுன்னு தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை நிர்வகிக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் ஒரு அயற்சியும் சோர்வும் வேதனையும் வந்ததை யாருமே மறுக்க முடியாது. அதனால அந்த வேகம் குறைஞ்சதுக்கு அதுவும் ஒரு காரணம். எடப்பாடி தான் காரணம்னு சொன்னேன், அது இதனாலதான். பிஜேபி அணியை விட்டு வெளியில வர்றோம்னா மாற்று ஏற்பாடுகளை சிந்திச்சிருக்கணும், அல்லது வெளியில வந்த வேகத்துல செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். செஞ்சு செயல்படலையா இல்ல செய்யவே இல்லையா யாருக்கும் தெரியும். ஆக மொத்தம் முடியல, கூட்டணி நடக்கல, முடியல நினைக்கிறீங்களா? முடியலங்கிறத ரிசல்ட். அப்போ அதனாலையும் தொண்டர்கள் சோர்ந்து போயிருப்பாங்க. வேட்பாளர் தேர்வுலையாவது கொஞ்சம் மெனக்கெட்டு இருப்பாருன்னு பார்த்தாங்க. ஊரறிஞ்சவங்களை நிறுத்தணும். அந்த 6 சட்டமன்ற தொகுதி அடங்கியது ஒரு நாடாளுமன்ற தொகுதினா குறைஞ்சது ஒரு 3 தொகுதிக்காவது 4 தொகுதிக்காவது அந்த பேரு பரிச்சயமா இருந்தா பாதி பிரச்சாரமே முடிஞ்ச மாதிரி அர்த்தம். அதுலயும் கொஞ்சம் அவர் மெனக்கடலையோ அப்படிங்கிற அந்த ஆதங்கம் கலந்த ஒரு விரக்தி தான். மெனக்கடலைங்கிறது ரொம்ப நீங்க மென்மையா பயன்படுத்துற வார்த்தையா? இல்ல, நம்ம கடுமையா அவரை போய் பேசி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நடந்துடுச்சு, இந்த ஒரு தேர்தலை வச்சு அவருக்கு ஒண்ணுமே இல்லை, எதிர்காலமே அதிமுக அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. நான் கலக குரல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். கலக குரல் பொதுவா பிளவுக்கு தான் வழிவகுக்கும். ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு வர வாய்ப்பு இருக்கிற கலக குரல் அந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கான தொடக்க புள்ளியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா கலக குரல் பிளவை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு பொதுவாகவே கலக குரல் பிளவை ஏற்படுத்தும். ஆனால் அதிமுகவில் இந்த தேர்தல் முடிந்த பிறகு வர வாய்ப்பு இருக்கிற கலக குரல் ஒற்றுமைக்கான தொடக்க புள்ளியா இருக்கும் திரும்ப சொல்றேன். முக்கியமாக இன்னொரு வருகிற செய்தி என்ன, திரு SP வேலுமணி அமித்ஷாவை தொடர்பு கொண்டு பேசினார் அப்படிங்கிற செய்திகளும். இதுல ஆச்சரியமே இல்லை. வேலுமணியும் தங்கமணியும் பிஜேபி தலைவர்களோடு இன்னமும் நல்ல தொடர்பில் இருக்கிறார்கள். ஏன்னால் கடந்த 4 ஆண்டு கால அவர்கள் ஆட்சியில் இருந்த கடைசி 4 ஆண்டு ஆட்சி காலத்துல அந்த ஆட்சிக்கு சிக்கல் வந்த போதெல்லாம் தங்கமணி வேலுமணி தான் டெல்லியில போய் பிஜேபி தலைவர்கள் சந்திச்சு தேவையானது செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த நட்பு தொடர்பு இன்னும் இருக்கதானே செய்யும். அதுல ஆச்சரியமே இல்லையே. இந்த ஆச்சரியம் இல்லை அப்படின்னா என்ன நோக்கம் இருக்கும்? எதற்காக பார்க்க வேண்டும்? அதிமுக தொடர்பாவா இல்ல அதிமுக எதிர்காலம் தொடர்பாவா, தங்களுடைய எதிர்காலம் தொடர்பாவா? இது அந்த 2 பேர் தான் விளக்கி சொல்லணும். நம்ம யூகத்தை ஒரு லெவலுக்கு மேல எடுத்துட்டு போக முடியாது. நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அவர்கள் தங்கள் மீது வழக்கு வராமல் இருக்க, தங்களை காப்பாற்றிக்கொள்ள, இல்லை நிஜமாகவே ஒரு நல்ல நட்பை நீட்டிச்சு செய்யறது கூட அவங்க தொடர்பில் இருக்கலாம். அதுக்கு ஒரு உள்நோக்கத்தை நான் ஒரு லெவலுக்கு மேல நீங்களும் நானும் அதை கற்பிக்க முடியாது, அவர்கள் சொல்லாத வரைக்கும். நான் சொல்றேன், எடப்பாடி நகர்த்துறதுக்கான திட்டங்கள் அதிமுக நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப வேகா இருக்கும் இப்பவே அதை பேசணும். ஆனா என்னவெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா, நான் ஒன்று வாக்கு சதவீதம் குறைஞ்சா சுதந்திரமாக கருத்துக்கள் வெளிவரலாம். நான் டீசெண்டாக சொல்கிறேன், கலக குரல் கூட கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சுப்போம். 2வது, எந்த சூழலையும் அவர்களை சேர்த்துக்கொள்ள வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறேன். சசிகலா விட்டுருங்க, இன்னும் தீவிர அரசியலுக்கு வராங்களா வரலன்னு அவங்களே சொல்லலை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தீவிரமாக அரசியலில் களமாடுகிற இந்த 2 பேரையும் கூட நான் எந்த சூழலையும் ஏற்றுக்க மாட்டேன்னு அவர் சொன்னது ஒன்று, அவங்களும் இந்த மாதிரி மனநிலை இருக்கிற எடப்பாடியோடு சேர்ந்து பயணிக்க மாட்டேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இதனால ஏதாவது சாதிச்சு காமிச்சா அதிமுக தொண்டன் எடப்பாடியோட நிலைப்பாட்டை ஏற்றுக்குவான். ஒருவேளை தேனியிலையும் ராம்நாட்லையும் 2 பேரும் ஜெயிச்சிடறாங்க, ராம்நாட்டில் ஓபிஎஸும் தேனியில டிடியும் ஜெயிக்கிறாங்க, அதிமுக அரசியல் டிராஸ்டிக்கா மாறும், ரொம்ப வேகமா. இப்போது நான் நினைச்சு பார்க்காத முடிய அளவுக்கு மாறும் சில நாட்கள். அந்த கலக குரல்ங்கிறது வேற மாதிரியான உரிமை குரலை இன்னும் கொஞ்சம் வலுவாகும். இப்படிப்பட்டவர்களையா நீங்க கட்சியில இருந்து நீக்கினீங்க ஒண்ணு. சரி, இல்ல 2 பேருமே 2ஆம் இடம் வாங்கணும்னு வச்சுங்க. 2ஆம் இடம் வர்றது மட்டும் இல்ல, 3ஆம் இடத்துக்கு அதிமுகவை தள்ளி இவர்கள் 2ஆம் இடம் வந்துட்டா
அப்போதும் அந்த கலக குரல்கள் ஓங்கி ஒலிக்கும். அப்ப நீங்க என்னதான் சாதிச்சீங்க? இப்படி இப்ப நம்மை பின்னால் தள்ளிவிட்டு அதிக வாக்குகளை வாங்கி நிரூபித்த இவர்களை வெளியே வச்சுட்டு நீங்க எதை சாதிக்க போறீங்க? கேள்வி வரும். 2 முக்கியமான நபர்கள், முக்கியமான பிரமுகர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் கட்சி வச்சிருக்கிற, இருந்தாலும் கட்சியில பெரும்பாலான செல்வாக்கு வச்சிருந்தாரு. இந்த 2 பேருடைய முடிவு நம்பிய அதிமுகவோ எடப்பாடி எதிராக அப்படி இல்லை. இப்ப பிரிஞ்சிருக்கிறலாம் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதே 2 பேர் தானே சார். சசிகலாவை வந்து அவங்க ஒரு அமைப்பா வச்சிருந்தாங்கன்னா அவங்களே 3ஆவதெல்லாம் சொல்லுவேன். இந்த ஒற்றுமைப்படுத்துற வேலையை நான் செய்வேன்னு சொன்னாங்க. அநேகமா இந்த 3 பேர் தான் அவங்க மைண்ட்ல வச்சு சொல்லணும். ஸோ டிரைவர் சீட்ல அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு. ஏன்னா அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவிக்காத வரைக்கும் அவங்க ரோல் என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கல, அதிமுக எனக்கு தான் சொந்தம், நான் தான் அதிமுக போயிடுச்சு, அவங்க போட்ட வழக்கு இன்னும் விசாரணைக்கே வரமாட்டேது. அதனால அவங்களுக்கு தள்ளி வைக்கிறேன் தவிர அவங்க வேற எந்த ஆங்கிலையும் நான் தள்ளி வைக்கல. ஆக்டிவா இருக்கிற இந்த 2 பேரை 2 அணிகளாக இருக்கிற போது உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. அதுக்கு செல்வாக்கு இருக்காரு. செல்வாக்கே இல்லை, அவருக்கு பின்னாடி 4 பேர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்காக 55 பேர் அனுப்பிச்சு வச்சிங்க? 5 வேட்பாளர்களை போட்டு அவரோட ஒரு 10 பேர் வழிமொழி வச்சிங்க. ஏன் அவர் பேர்லே ஏன் எதுக்காக அந்த மெனக்கடணும்? ஸோ ஓபிஎஸ்ஸை பார்த்து ஏதோ ஒரு வகையில் நீங்க பயந்துருக்கிறீங்க, அல்லது ஒண்ணுமே இல்லாத செல்லா காசு என்று உங்களால் வர்ணிக்கப்பட்ட அந்த ஓபிஎஸ்க்கு நீங்க மெனக்கடுறீங்க. அப்படி நீங்கள் மெனக்கெட்டும் அவர் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா, ஜெயிச்சிட்டாருன்னா, உங்க நிலைமை என்னன்னு யாரும் கேட்க வேண்டாம். அதிமுக தொண்டனே கேட்பான். நான் மறுபடியும் கேட்பது 2 முக்கிய ஆளுமைகள், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன். இவருடைய வெற்றி தோல்வியை டிபெண்ட் பண்ணியா சார்ந்த அதிமுக எடப்பாடி? நான் சொன்னது அப்படி இல்லை. இப்போ இவங்க 2 பேரும் இங்க நிக்கிறாங்கிறதுக்காக நான் அதிமுக தேர்தலே போட்டிடலங்க. இல்ல அந்த 2 பேர் நாங்க 2 தொகுதியிலும் எங்க வேட்பாளர் இடத்துல நான் இருந்தாரு, அதை சொல்ல வரல. அந்த சூழலை அது ஏற்படுத்தும்னு சொல்றேன். அதிமுகவை மையப்படுத்திய அரசியல் தேர்தல் முடிஞ்ச உடனே அதோட இம்பாக்ட் அந்த இருவருடைய வெற்றி வாய்ப்பு அவர் வாங்குகிற வாக்குகள்ல தான் இருக்குன்னு சொல்றேன். அதுவும் ஒரு காரணியா அமையும். ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுகனா யாரு? இந்த 2 பேரும் சேர்த்தானே சொல்றீங்க. வேற எந்த ஒன்றுபட்ட அதிமுக? அதை கூட எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு. பிளவெல்லாம் கிடையாது, எல்லாம் நான் தான். சரி, எல்லாம் நான் தான்னு சொல்லி நீங்க வாக்குகளை வாங்கி காமித்தீர்களா? வெற்றி பெற்று காமிச்சிங்களா? பல இடங்களிலாவது வெற்றி பெற முடிஞ்சதா? அப்படிங்கிற அந்த குரல் கொஞ்சம் ஓங்கி ஒழிக்கும்னு சொல்றேன். அது பிளவை நோக்கி போகும்னு இப்பவே நான் சொல்ல விரும்புறேன். பிளவு நோக்கி போகாட்டியும் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்க வாய்ப்பு. ஏன்னா வர்ற சில செய்திகள், ஏன் எஸ்பி வீரமணி தலைவர் ஆகக்கூடாதா, அவர் பொதுச் செயலர்? அது எந்த மாதிரி நடக்கும்னா, இப்போ நான் கட்சி நலனுக்காக சில கருத்துக்களை சொல்றோம். இதே வேலுமணியும் தங்கமணியும் பிஜேபியோடு சேர்ந்து போகலான்னு தான் நினைச்சாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு தேர்தலுக்கு முன்பே. ஆனால் அதை ஓங்கி உறக்க சொல்கிற சூழலோ அல்லது அவர்களுக்கு தைரியமோ இல்லாம இருக்கலாம். இல்லை இப்ப சொல்ல வேண்டாம், சரி ஒரு தடவை அண்ணன் அடிபட்டு பார்க்கட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். யதார்த்தமான அரசியல் நான் பேசுறேன். அப்போ தேர்தல் முடிவுகள் வந்து அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி எடப்பாடியால் தனித்து அவரால் வெற்றி பெற முடியலைங்கிற நிரூபிச்ச பிறகு நம்மளுடைய குரலுக்கு ஒரு மரியாதை இருக்கும். கூட வேலுமணி தங்கமணிக்கு அமைதி காக்கலாம். அதை கழக குரல்னு சொல்ல மாட்டேன். எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்றுக்கொள்வதற்கான சூழலுக்காக காத்திருந்தார்கள் அப்படி எடுத்துக்கலாம்ல. பாடம் கத்துக்குவார். அது தேர்தல் முடிவை பொறுத்திருக்கு. அநேகமா அப்படிதான் வரப்போகுது. பெரிய வெற்றி ஒன்று அதிமுக கிடைக்க போறது இல்லை. அப்போ தங்களுடைய கருத்தை அண்ணன் இதைத்தாண்ட நாங்க அப்பவே சொன்னோம். ஏன்னா உள் அறையில நடந்திருக்கலாம், வெளிப்படையா தான் அவங்க எதிர்கருத்தை சொல்லலை. பொதுவாகவே அதிமுக அப்படிப்பட்ட உணர்வு யாரும் கிடையாது. செங்கோட்டையன் போய் வைத்தியலிங்கத்தை ஆமா நான் பார்த்தேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்கிற மனநிலை உடையவர் அல்ல செங்கோட்டையன். அவருடைய இயல்பை கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஒன்று ஒரு அக்ரெசிவான ஆள் கிடையாது. ஒரு சாஃப்ட் நேச்சர். கேட்டால் சொல்லிக்கலாம் அப்படின்றது தான். இப்போ பிறந்த நாளுக்கு வேலுமணி போகலை, அப்போ ஒருவேளை நிஜந்தானோ அப்படின்லாம் நினைச்சவங்களுக்கு இப்போ முந்தா நாள் வந்து பூங்கொத்து கொடுத்து பார்த்துட்டாரு. அப்போ வேலுமணி கம்முன்னு இருப்பாரா? கட்சி நலனுக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுக்க தான் போறார். அவர் தான் கொடுக்கல, அவர் மாதிரி இன்னும் யாரோ ஒருத்தர் குரல் கொடுக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். செங்கோட்டையன் கூட பிஜேபி போயிடுவாரோ, அங்கே வந்து நான் எப்பவுமே போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இல்லை, அது வதந்திகள் வந்துகிட்டே இருந்தால் அவரோட மறுக்கலைன்னா என்ன சார் அப்போ நிஜந்தானான்னு கேட்பீங்க. அதனால அந்த ஸ்டேஜுக்கு இப்போயே ஒருத்தர் போய் தள்ள வேண்டாம். அது எடப்பாடி உட்பட நான் சொல்லுவேன். முக்கியமாக கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள், முக்கியமான ஒரு பலம் பொருந்திய ஆளுமைகள் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன். கொங்கு மண்டலத்திலேயே இன்னும் பல ஆளுமைகள் இருக்காங்க. வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு. இவர்கள் கூட கட்சியுடைய நலன் சார்ந்து, ஏன் கட்சி தம்மை சார்ந்து இருக்கும், நேரே சொல்ல போனா நாமே தலைவராகக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? தாராளமா நினைக்கலாம். அவர்களுக்கு அந்த தகுதியும் இருக்கு. இந்த கட்சியில ஒரு தொண்டன் கூட தலைவராக நான் சொன்னது யாரு? எடப்பாடி தான் சொன்னார். அப்போ தங்கமணி ஆகக்கூடாதா? வேலுமணி ஆகக்கூடாதா? அப்போ காலம்தான் சில விஷயங்களுக்கு காயத்தை ஆத்திர தகுதியும் இருக்கு, அந்த 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 பவரும் இருக்கு. பாடங்களை கற்றுக் கொடுக்குற நேச்சரும் அந்த காலத்துக்கு இருக்கு. ஸோ எடப்பாடிக்கு சில பாடங்களை இந்த தேர்தல் கற்றுக் கொடுக்கலாம். கற்றுக்கிட்டாருன்னா அவருக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது.
தேர்தல் முடிவுகள் வந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் விசாலமாகவே பேசலாம். முக்கியமாக ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு இன்னொரு நிகழ்ச்சியில் நான் கேட்டது, எடப்பாடி கிட்டத்தட்ட ஒரு 2017 இருந்து அப்புறம் முதலமைச்சர் ஆனதுலேருந்து, முதலமைச்சர் ஆனார், இரட்டை தலைமைக்கு ஒரு தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் முதலமைச்சர் வேட்பாளர், தனி தலைவர், இதெல்லாம் அவர் போட்ட திட்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அவர் சார்பாகவே வெற்றி அடைஞ்சிருக்கு. அவர் தன்னை நிலைநாட்டி இருக்கிறார். இந்த தேர்தலுடைய முடிவோ இந்த தேர்தலுடைய வாக்கு சதவீதமா அவரை அசைச்சு பார்த்துரும். ஒரு சுயநலம் கலந்து அந்த தேரியை திரும்பி பார்த்தா எடப்பாடி நிஜமாவே ஆளுமை நிரூபிச்சிருக்கிறார். கொஞ்சம் பொதுநலன கட்சி நலனை யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் ஆகி ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்தி தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் யார் முதலமைச்சர்னு அவர் சொன்ன ஸ்டாண்டை மாற்றி 10 பேரை விட்டு மிரட்டி உருட்டி அல்லது புரிய வச்சு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அதிமுக சார்பாக அவர் வாயாலே அறிவிக்க வச்சு எடப்பாடியை அப்படி அறிவிக்கப்பட்ட தேர்தலில் வெற்றி கிடைச்சதா? கிடைக்கல. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கல. அதையும் சேர்த்து தானே பார்க்கணும். எடப்பாடியினுடைய ஆளுமைகளை பேசிட்டு வர்ற அதே நேரத்தில் பல்வேறு ராஜதந்திரங்களை, திரைமறை வேலைகளை, காய் நகர்த்தல்களை செஞ்சு கெஞ்ச வேண்டிய நேரத்தில் கெஞ்சி, கீழே விழுக வேண்டிய நேரத்தில் விழுந்து, எல்லாத்தையும் தாண்டி தன்னை நிலைநிறுத்தி கொண்டாடுற வார்த்தை தான் அவங்க இருந்துச்சு. இந்த கட்சி எங்க கொண்டு நிறுத்திருக்காரு பார்த்தீங்களா உயரத்துலன்னு சொல்ல முடிஞ்சது அவங்களால. இருந்த ஆட்சியை இழந்தார். அற்புதமாக ஒரு வாய்ப்பு வந்துச்சு. கொங்கு மண்ணில் நடக்குது. நான் மண்ணின் மைந்தன் அவர் சொல்கிற ஒரு பிரபலமாக எடப்பாடி இருக்கிறார். அவர் தலைமையில் கட்சி இருக்கு. சுடன் 5 நாள் முன்னாடி ரெட்டையிலேயே எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஒரு தீர்ப்பு வருது. அப்படி இருந்து 40,000க்கும் மேலான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க கோட்டை விடுறீங்க. அந்த தொகுதியை ஜெயிக்கணும்னு நான் சொல்ல, ஒரு நெருக்கடி கொடுத்திருந்தாலே அந்த திமுக அந்த வெற்றியை பார்த்து அவமானப்பட்டிருப்பாங்க, வெக்கப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நெருக்கடியை எடப்பாடியால கொடுக்க முடியல. இது 2வது. 3வது, மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னாங்க. ஒரு கட்சியை சார்ந்து மட்டும் வருவதில்லை. அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிற தலைவன் மீது இருக்கிற நம்பிக்கையும் தான் தோழமை கட்சிகளுக்கு வரணும். அது வரலைங்கிறத இவங்க அமைக்க முடியாம போன கூட்டணிகளே தெரிஞ்சு போயிடுச்சு. வந்திருந்தா பாமக மட்டும் தான் வந்திருக்கும். அதை வர வச்சிருக்கணும் சார். சார் நீங்க தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்தணும்? நான் இருக்கேன், நீங்க போய் களத்துல வேலை பாருங்க. ஜெயலலிதா பல நேரங்களில் சொல்லுவார், அந்த தேர்தலுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டும் போது கூட்டணியை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். கூட்டணியே வேணாம், 234 தொகுதிகளையும் இரட்டைகளையும் அப்படி ஒரு தேர்தலை சந்திச்சும் கிட்டத்தட்ட பெரும் வெற்றியை அவர் பெற்றார். ஜெயலலிதா மாதிரி அவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்க முடியாது. ஒருவரை போல ஒருவர் இருக்க முடியாது. அந்த யதார்த்தத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அதை நோக்கிய பயணத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதமா தாண்டணுமா இல்லையா? அப்படி தாண்டலைன்னா, நீங்கள் தாண்டாமலேயே இருந்தீங்கன்னா உடனே வந்துடணும்னு இல்லை, தொடர்ந்து தோல்வியிலே சந்திச்சா தொண்டர்கள் அயற்சியாவாங்க. அந்த அயற்சி ஒரு கோபமாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அது நிர்வாகிகள் மூலமாக, மூத்த தலைவர்கள் மூலமாக வெளிப்படுது. யார் எவ்வளவு வேகத்தில் எவ்வளவு உரக்க குரல் கொடுக்க போறாங்க, அந்த குரலுக்கு ஒரு மதிப்பளிச்சு விளக்கம் சொல்றாரா இல்ல புறக்கணிக்கிறாரா? இடது கையால் பிறந்தால் அந்த கோபம் 2 மடங்கா மாறும். ஆமாப்பா, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல நான் சொல்றேன், 2 சாய்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ் எந்திரிச்சு ஒரு விஐபின்னு வச்சுப்போம், யாருன்னு பேர் சொல்ல வேண்டாம், யாருக்கு வேணாலும் தைரியம் வரலாம். தைரியம் இருக்குன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்காலும் வாயை மூடிட்டு போன மாதிரி கூட இருக்கலாம். ஒரு பிரபலம் எந்திரிச்சு, அண்ணே நான் இப்படியெல்லாம் நீங்க நினைச்சோம் சொன்னோம், அன்னைக்கு ரூம்ல பார்க்கும்போது கூட சொன்னோம், நீங்க கேட்கல, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, இனிமேலா நீங்க கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க, இவங்களை சேர்த்துக்கிறதோ இல்லை இன்னொரு அணி அமைக்கிறதோ, இல்லை பிஜேபியோட 1000 மனமாச்சரியங்கள் இருந்தால் கூட நம்ம ஒரு வலுவான அணி அமையணும், அவங்கள சேர்த்துக்குவோம்னு சொல்றதும், அதை நல்ல விதமாக அவர் எடுத்துக்கிட்டு ரிசீவ் பண்ணார்னா அந்த கோபம் குறையும். தலைவனுடைய ஆளுமை பண்புல அது ஒண்ணு. எல்லாம் எனக்கு தெரியும் உட்காரியான்னா அந்த கோபம் 2 மடங்கு அதிகமாகும். அந்த கோபத்துக்கு பின்னால் அணிதிரள ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்த காட்சிகள், பல்வேறு கட்சிகள்ல இதே அதிமுகவில் பார்த்த இந்த விளைவுகளை நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். நான் பயமுறுத்தலை, நீங்க பிளவான்னு கேட்ட போதே அது பெரிய வார்த்தைன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் இப்பவே பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த கழக குரலை ஒற்றுமைக்கு வழிவகுக்குன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிளவு வரும்லாம் நான் சொல்ல விரும்பல. இன்னொரு பிளவு அதிமுக தாங்குமான்னு எனக்கு தெரியல. அதிமுகவை உடைக்க வேண்டும், உடைத்து தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற குறுகிய கால நீண்ட கால திட்டம் பாஜகவுக்கு இருக்கு. அதிமுக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு போச்சுன்னா அங்க இருக்கிற தலைவர்கள் இழுத்து பாஜக வளரணும். அந்த திட்டம் செயல்பட வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? அது எதை பொறுத்து இருக்குன்னா, எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஒரு 5 முதல் 10 தொகுதிகளில் பிஜேபி அணி 2ஆம் இடம் வரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த 40 தொகுதிகளில் ஒரு 10 தொகுதியில அவங்க 2nd பிளேஸ் வந்துருவாங்கப்பா. தேனி, ராமநாடு, வேலூர், நாகர்கோயில், கோயம்புத்தூர் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குற தொகுதிகள். சில இதில் வெற்றியும் கிடைக்கலாம் அப்படின்றாங்க. இந்த 5லேருந்து 10ங்கிறது 20லேருந்து 25 தொகுதியில் பார்த்தீங்களா பிஜேபி அணி 2ஆம் இடம் வந்துட்டாங்கன்றது வந்துடுச்சுன்னா பிஜேபிக்கு ஒரு தைரியம் வரும். அப்போ அதிமுக பலவீனப்பட்டிருக்கு இவர் தலைமையில். ஒன்று அதை தன் கண்ட்ரோலில் எடுப்போம், இல்லாட்டி அதை மேலும் பலவீனமாக்கும்னு அவங்க நினைத்தால், ஒருவேளை அவர்கள் ஆட்சியில் தொடர்ந்தால் அந்த அதிகாரத்தை வச்சு மேலும் பலவீனப்படுத்த நினைப்பாங்க. எடப்பாடியை முதல்ல நினைப்பாங்க, அதன் பிறகு அந்த கட்சியை நினைப்பாங்க.
உடைச்சு தம்புகம் சேர்த்துப்பாங்க சார் உடைக்கிறது இல்ல, தலைவர்கள். பலவீனப்படுத்துறதுக்கு பல வடிவங்கள் இருக்கு. அவங்க என்ன ஆயுதத்தை எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு ஆயுதம் சொல்லுங்களேன். இல்ல இப்போ திருப்பி ரெட்டலை சின்னத்தை பத்தின ஒரு முரண்பாட்டை கிளப்பலாம். ஒரு 10 பேர் இப்ப இதுவரைக்கும் ஓபிஎஸ் முன்னாடி தரலாதவங்க கூட எடப்பாடிக்கு எதிரணி அப்படின்ற ஒரு அணியில வந்து ஒண்ணு சேரலாம். அவங்கள வச்சு ஒரு பெட்டிஷனை கொடுங்கங்களா. இது வரைக்கும் தெரியாத ஒரு நியாயம் தேர்தல் ஆணையத்துக்கு அப்ப தெரிய வரலாம். புரியுதுங்களா? பல விஷயங்கள் இருக்கு, பல சூழல் தானே தீர்மானிக்குது எல்லாத்தையும். அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க மிகப்பெரிய ஆளுமைகள். அதை மீறி தொண்டர் பலம்ங்கிறது இவர்கள் சொல்கின்ற 2,6,00,000 எல்லாத்தையும் மீறி மிகப்பெரிய கட்சி அதிமுக. தொண்டர்கள் அந்த இரட்டலை மீது, இன்னும் சொல்லப்போனால் திமுக எதிர்ப்பு மீது மிகுந்த ஆழமான பற்று கொண்டவர்களா இருக்காங்க. சில தலைவர்கள் கட்சி மாறினால் ஓபிஎஸ் பக்கமோ இல்லை பிஜேபி பக்கமோ போறது மூலம் அதிமுகவே பிளவுபட்டுரும் அப்படின்னு நம்புறீங்களா? நான் நம்பல. அதிமுக அவ்வளவு சுலபத்தில் அழியாதுங்கிறதுல எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. அதனாலதான் அவன் சசிகலா பொதுச் செயலரானாலும் கை தட்டுவான், எடப்பாடி பொதுச் செயலரானாலும் கை தட்டுவான். ஏன்னா நம்ம கட்சி நல்லா இருக்கும் உங்க கையில, இவங்களுடைய கட்டுப்பாட்டுல அப்படின்னு அவன் நம்புவான். நாளைக்கு எடப்பாடியே மனசு வந்து எப்ப எல்லாரும் ஒண்ணா வாங்க, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, 70வது பிறந்த நாள் நான் கொண்டாடிட்டேன், இங்க வாங்க ஓபிஎஸ் நீங்களே நடத்துங்க, ஒரு பேச்சுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன். நான் தங்கமணி நீங்க வாங்க, நீங்க தலைமையேற்று நடத்துங்கன்னாலும் அதிமுக தொண்டை அதை ஏத்துக்கிட்டு போவான். காரணம் என்ன? அவருடைய அடிப்படை கொள்கைகள் தங்கமணியா எடப்பாடியா தினகரனாங்கிறது அல்ல. அதிமுக, திமுக எதிர்ப்பு, அதிமுக மேலுள்ள பற்று, எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது இருக்கிற இன்னமும் மாறாத குறையாத விசுவாசம். அதனால சொல்றேன், அவ்வளவு சுலபத்துல அதிமுக அழியாது, அவ்வளவு வேகத்திலும் அழியாது. அந்த மாதிரி பிஜேபி உடைக்க நினைச்சது அப்படின்னா மீண்டும் ஒன்று சேருவதற்கான திட்டங்கள் அதிமுக தலைவர்கள்கிட்ட என்ன இருக்கும்? இல்ல, அது சூழல் தானே தீர்மானிக்கும். முதல்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச, எந்த பிளவுன்னு வருதா, கழகக்குரல் எந்த வடிவத்துல வருது, யாருக்கிட்ட இருந்து வருது, அவருடைய பின்புலம் என்ன, அவரை யார் ஆதரிக்கிறார்கள், நேரடியாக ஆதரிக்கிறவங்க எத்தனை பேர், மறைமுகமா ஆதரிக்கிறது யார் யாரு, இதெல்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு சீனை யோசிப்போமே. மேல பிஜேபி ஆட்சிக்கு வரல, ஆட்சி பொறுப்பை இழந்துடுறாங்க. யார் வந்து எடப்பாடி மிரட்டுவா? எடப்பாடியே தன்னுடைய தோல்வியை பற்றி சுயபரிசோதனை செய்து, தன் கட்சியினுடைய தோல்வியை பற்றி சுயபரிசோதனை செய்து, சில தவறுகளை திருத்தலாம், மாற்றலாம், சரி பண்ணலாம்னு நினைச்சாருன்னா ஒற்றுமையை பத்தி அவரும் நினைப்பார். அது காலம் கத்துக் கொடுக்குற பாடம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஒற்றுமை பத்தி நினைப்பார் அப்படின்னா நேரடியாக ஓபிஎஸ்க்கு இல்ல, நம்ம இப்ஸ் அண்ட் பட்ஸை பத்தி நம்ம இல்ல, அவருடைய திட்டங்கள் அது இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. அது இவர் வாங்குற அடியை பொறுத்தும் இருக்கலாம், இவர் நிரூபிக்க போற செல்வாக்க பொறுத்தும் இருக்கலாம். ரெண்டு தானே சாய்ஸ். இப்போ ஓட்டு பெட்டியில தூங்குது, ஓட்டு பதிவான வாக்குகள் பெட்டியில தூங்குது. 4ஆம் தேதி எண்ணி முடிச்ச பிறகு 2 விளைவுகள் தான் வரும். ஒண்ணு, எடப்பாடிக்கு பெருத்த அடி உள்ளம், அல்லது அவர் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்திருப்பார். 2 தானே சார் ரிசல்ட். இதுல அதிக வாய்ப்பு எது? அதிக வாய்ப்பு ஒரு பெரும் தோல்வியை அதிமுக சந்திக்கும். நேரடியாக உங்களை போன்ற ஒரு பெரும் தோல்வியை அதிமுக சந்திக்க வாய்ப்பு இருக்கு, கூட்டணி பலம் இல்லாததுனாலன்னு சொல்றேன். நீங்க ஒரு அதிமுக பலகாலம் பயணிக்கிற ஒரு பத்திரிகையாளர், எடப்பாடி கட்சி பொதுச் செயலாளராகவே இருக்காரு, அவருக்கு ஒரு கணிப்பு இருக்குல்ல? இல்ல, அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை கலந்த கணிப்பு இருக்கும் தான் இவ்வளவு துணிச்சலா தனிச்சு வந்தார். அவர் பிஜேபி விட்டு உதறணுங்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதனால நானே ஆச்சரியப்பட்டேன், இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு தைரியமா வந்து தீர்மானமே போடுறாருன்னு. பட் அப்பவே சில விஷயங்களை கூடுதலாகவும் சேர்த்து செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த தீர்மானம் போடுறதுக்கு 4 நாள் முன்னாடி 4 முன்னாள் அமைச்சர் டெல்லிக்கு அனுப்புற, ரகசியமா அனுப்பிச்சார். எதுக்கு? துணிச்சல். நான் டெல்லிக்கு அனுப்பியிருக்கேன், கடைசியா ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் அண்ணாமலைக்கு. அண்ணாமலையை கண்டிச்சு வைங்க சொன்னாதான் சார் தலைமை பண்பும் உறுதிப்படும், தொண்டர்களும் உங்களை ரசிப்பாங்க சார். நீ பெங்களூருக்கு போய் அங்கிருந்து போங்க, நீ கொச்சினுக்கு போய் அங்கிருந்து போய் எதுக்கு பயந்தீங்க? அதிமுக அவ்வளவு பலவீனப்பட்டு போச்சா? எடப்பாடி தலைமையில் கூட அந்த அளவுக்கு இன்னும் அதிமுக பலவீனப்பட்டு போகலைங்கிறத நான் உறக்க சொல்லுவேன். எடப்பாடி மீதான விமர்சனங்கள் தனி, ஒரு சுயநலம் கலந்த பார்வையோடு அவர் இருக்கிறாருங்கிறத நான் என்னைக்கும் மாற்றிக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் கடந்த காலங்களில் அதே ஸ்டாண்டை தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அதை நிரூபிக்கிற மாதிரி தான் அந்த அதுக்கு தேர்தல் ரிசல்ட்டுகளும் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் ஏதோ பெரிய திருஷ்டி கண்களெல்லாம் பார்த்து சொல்லலை, யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்ன ஒரு புரியல, அதற்கான அடியை வாங்கினார் பொலிட்டிக்கலாக. திருப்பி இன்னொரு அடி வாங்கினாருன்னா ஒன்று கூடுதலாக ஒரு பாடத்தை, இன்னொரு சிலபஸை கற்றுக்குவாருன்னு எதிர்பார்க்குறேன். பிரிந்தவர்கள் கூட வேண்டும். இது நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு எடப்பாடிக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம். அந்த செய்தியை அவர் மாலை போட்டு வரவேற்கிறாரா, குறைஞ்சபட்சம் அப்படி தாங்கி மனசுலயாவது வச்சுக்கிறாரான்றதை பொறுத்து தான் அதிமுக எதிர்காலம் இருக்கும். பிரிந்தவர்களில் யாரை சேர்த்துக் கொள்வது அவருடைய பட்டியலில் முதல் பேராக இருக்கும்? அப்படி இல்லை, அவர் தன் தலைமையை ஏற்றுக்கிட்டு யார் வந்தாலும் சேர்த்துக்க தயாராக தான் இருப்பார். தோல்விக்கு பிறகும் நான் சொல்றேன். அப்ப கூட சரி பரவாயில்ல தினகரன் நீங்க வாங்கன்னா அவ்வளவு சுலபத்தில் அவர் ஏற்றுக்க மாட்டாரு. ஒரு அவருக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் அந்த துணிச்சல் மிக்க தலைவர் அவர் இன்னும் உருவெடுக்கவே இல்லை. தனித்த நபராக ஆளுமையாக வந்த பிறகும், தனித்த தலைமையாக வந்த பிறகும் சில முடிவுகளை துணிச்சலோடு எடுப்பதில் இன்னமும் சில தயக்கம் எடப்பாடிக்கு இருக்கு. பிஜேபி எதிர்த்துட்டு பாத்தீங்களான்னு போற மேடைகள்லாம் பேசினார். ஆனால் எதிர்க்க வேண்டிய கருத்துக்களை ஜெயக்குமார் விட்டு சொல்றார். ஒரு அறிக்கை தலைவன் பேர்ல வரணும் சார், நான் தூண்டி விடலை,
நீங்க தானே வெளியில வந்துட்டீங்க. பிஜேபி எதிர்ப்பில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த தேர்தலில் மட்டுமல்ல, 2026 பிஜேபியோட கூட்டணி கிடையாது. நான் சொல்லல, எடப்பாடி சொன்னார்ல. அப்ப எதிர்க்க வேண்டிய நேரங்கள்ல ரிட்டனா, ஆதாரப்பூர்வமா, ஆவணப்பூர்வமா, மன உறுதியோடு, வார்த்தை தெளிவோடு நீங்க எதிர்த்திருக்கணுமே. எதிர்க்கல. எனக்கு தெரிஞ்சவர் சொன்ன ஒரே கருத்து, இந்த பிரச்சாரத்துல 15 நாள் பிரச்சாரத்தை கவனிச்சா, கச்சத்தீவு விவகாரத்துல தெளிவா நல்ல கருத்து ஒண்ணு சொன்னார். அது பிஜேபிக்கு எதிர்கருத்து கூட எடுத்துக்கலாம். இவ்வளவு தூரம் ஆர்டி அது இதுங்கிறீங்களே, கச்சத்தீவை பற்றி பேசுகிற உரிமை அதிமுக தான் இருக்கு. உங்களுக்கு நிஜமாவே இவ்வளவு அக்கறை இருந்தா, அம்மா தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. நீங்க கவுண்டர் பெட்டிஷன், அதோட பதில் மனு போடுற போது நீங்க கச்சத்தீவை மீட்போன்னு சொல்லுங்கன்னாரு எடப்பாடி. பிஜேபி இருந்து பதிலே வரல. அந்த மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து வரணும் ஒரு தலைவன் கிட்ட இருந்துன்னு நான் சொல்றேன். ஓபிஎஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த இடத்துக்கு? அதிமுகல தெரியல. நம்ம கையில, காலத்தின் கைகள்ல தான் சார் இது இருக்கு. இப்போ எடப்பாடிக்கு ஒரு 55 வயசு, வா போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இல்ல, அவருக்கும் 70 வயசு ஆகுது. வயது கூட கூட ஜெயலலிதா ஒரு விஐபி கிட்ட சொன்ன வார்த்தை, தனி அறையில தன்னை சந்திக்க வந்த போது, எனக்கு வயசு கூட கூட பக்குவமும் கூடிக்கிட்டே வருதுன்னாங்க. சில நேரங்கள்ல, பல நேரங்களில் என்னுடைய கோபம் குறைஞ்சிக்கிட்டு வருது, சில தெளிவு கிடைக்குது அப்படிங்கிறத மனசுல வச்சு அந்த வார்த்தையை பாருங்க. வயது கூட கூட பக்குவமும் எனக்கு வருகிறது, வந்திருக்கிறது. இது ஜெயலலிதா மட்டுமா பிறந்தோம்? உங்களுக்கு, எனக்கு, தங்கமணிக்கு, வேலுமணிக்கு, எடப்பாடிக்கு, தினகரனுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான விதி. வயது காலத்தை மட்டும் கடத்துவதல்ல, சில பக்குவங்களையும் மனிதர்களுக்கு கொடுக்கும். வயது மட்டுமல்லாம அரசியல் நிர்பந்தம் அது என்ன செய்யும்? இல்லை, நிர்பந்தமும் சேர்த்துதான் பாடத்தை கற்றுக்கணும். அந்த நிர்பந்தம்னு நம்ம சொல்றது எங்க நடக்குது? அதுதான் சார் காலம்னு நான் இன்னொரு வார்த்தையில சொல்றேன். அந்த நிர்பந்தம் எப்போ ஏற்படுது? போக போக போக, நேரம் நெருங்க நெருங்க, அந்த கடைசி நிர்பந்தங்கிறது கடைசி நேரம் நெருக்கடி. நேரம்ங்கிறது அகைன் அது காலத்துல வந்து நிற்பேன். காலம் கற்றுக் கொடுக்குற பாடம் தான், அது கொடுக்குற பக்குவம் தான் அப்படின்றதான் பொதுவான வார்த்தை. அரசியல் வாழ்வு இருக்குல்ல, பொலிட்டிக்கல் சர்வைவல், அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எடப்பாடியை முதல் சாய்ஸ் ஓபிஎஸ் இருக்குமா? இருக்காது. இல்லை, பொலிட்டிக்கல் சர்வைவல்ங்கிற ஸ்டேஜுக்கெல்லாம் இன்னும் எடப்பாடி அவ்வளோ பலவீனப்பட்டு போயிடலை. அந்த தலைமை பதவியை ஒரு வெற்றியான தலைவனாக நான் இருக்கிறேன்னு நிரூபிச்சுக்கிட்டே அதில் தக்க வைக்கணும்னா சில சமரசங்களுக்கு அவர் வந்து தான் ஆகணும். வராரா, எப்படி வரார், எப்போ வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமிக்க திரு லட்சுமணன், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.